ஒரு கடன் வாங்கி செலவு பண்ணாத அளவுக்கு பிளான் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம். ஸோ எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரணும் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம பேங்க்ல போட்டு வச்சுக்கலாமே அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம வாங்குகிறோம், பேங்க்கில் போட்டு வச்சோம்னா ஒரு 3 நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3% 3% அந்த மாதிரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் வந்து ரிட்டர்ன்ஸ். ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது என்னென்னா பணவீக்கம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது வந்து இப்போது ஒரு பொருளை இந்த வருஷம் ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்குறோன்னா அடுத்த வருஷம் அதே பொருள் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் போன வருஷம் 70 75 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ 100 ரூபா வந்துருச்சு. சரிங்களா? லாஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ இருந்தது இப்போ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எல்லா பொருட்களோட விலைவாசி ஏறும். இதப்போ தான் வந்து இங்கிலீஷில் ஃபினான்ஷியல் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து இப்போதைக்கு 6% இருக்குது. அதாவது 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் அது 106 ரூபா ஆயிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு 100 ரூபா நார்மல் டெபாசிட்டில் இல்லை பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அது